போடா போடி, நானும் ரவுடிதான், தானா சேர்ந்த கூட்டம் ஆகிய படங்களை இயக்கியவர் விக்னேஷ் சிவன். தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நயன்தாராவை காதலித்து திருமணம் செய்ததில் இருந்து விக்னேஷ் சிவன் கோலிவுட்டில் முன்னணி பிரபலமாக திகழ்ந்து வருகிறார். விக்னேஷ் சிவன் நயன்தாராவின் திருமண வீடியோ நெட்ஃபிளிக்ஸில் OTTயில் வெளியானதோடு தனுஷுடனான உரசல் உள்ளிட்ட சில சர்ச்சைகளையும் உண்டாக்கியது. வெறும் 4 திரைப்படமே இயக்கியிருந்தாலும் சமீபத்தில் பேன் இண்டியா இயக்குநர்கள் கூட்டத்தில் விக்னேஷ் சிவன் கலந்து கொண்டதும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு படப்பிடிப்பு தொடர்பாக சென்ற விக்னேஷ் சிவன் அரசுக்கு சொந்தமான கட்டடத்தை விலைக்கு கேட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டிசம்பர் 11ஆம் தேதியன்று படப்பிடிப்புக்காக புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்தார். அப்போது கடற்கரை சாலை உள்ள புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான சீகல்ஸ் ஹோட்டலுக்கு சென்றவர் அதனை சொந்தமாக்கிக் கொள்ள முடிவெடுத்தார். சட்டப்பேரவைக்கு சென்று புதுச்சேரி மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை மரியாதை நிமித்தமாக சந்தித்தவர் ஹோட்டலை தனது பெயருக்கு எழுதி தருமாறு கேட்டதால் ஆடிப்போனாராம் அமைச்சர். எவ்வளவு பணமானாலும் பரவாயில்லை, நான் வாங்கிக் கொள்கிறேன் என கூறியவர் ஒப்பந்த அடிப்படையிலாவது கிடைக்குமா என இறங்கி வந்தார். இதற்கு அமைச்சர் அரசுக்கு சொந்தமான இடத்தை தனியாருக்கு விற்பனைக்கோ ஒப்பந்த அடிப்படையிலோ வழங்க முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். வேண்டுமென்றால் துறைமுக வளாகத்தில் உள்ள பொழுதுபோக்கு மையத்தில் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி தருவதாக கூறிய நிலையில் விக்னேஷ் சிவன் நிகழ்ச்சி நடத்த ஒப்புக்கொண்டார். அரசு கட்டடத்தை விலை பேசிய இந்த சம்பவத்தில் லாட்டரியில் 15 லட்சம் ரூபாய் விழுந்தவுடன் இந்த ரோடு என்ன விலை, இந்த ஊரு என்ன விலை என கவுண்டமணி கேட்பது போல இருப்பதாக கலாய்த்து வருகின்றனர் நெட்டிசன்கள். இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு கேரப்பைய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன விலைன்னு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன விலை? வாங்கிக்கலாம்னே. ஐயோ, இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம்.